ஹாய் கைஸ், வெல்கம் டு எலைட். ஸோ நம்ம இங்கே என்ன பார்க்குறோம்னா டெய்லி கரண்ட் அஃபேர்ஸில் ஒரு 10 டாப் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் நம்ம இங்கே சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா Jan 31st 10 கொஸ்டின்ஸ் பார்க்குறோம். சரிங்களா? சரி வாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்தியா எனர்ஜி 2026 இருக்கு இல்லையா, இது யாரோட எந்த கண்ட்ரியோட வந்து இந்த கோஆப்ரேஷன் வந்து லிங்க் ஆயிருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கனடாவோட லிங்க் ஆயிருக்காங்க. ஸோ இந்த கனடா எதுக்காண்டி ஃபோக்கஸ் பண்றாங்கன்னா கிளீனிங் எனர்ஜி அண்ட் டெக்னாலஜி இது டெவலப் பண்றதுக்காண்டி இவங்களுடைய பார்ட்னர்ஷிப் வச்சிருக்காங்க. சரியா? ஸோ செகண்ட் கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹியூமனாய்ட் ரோபோட் சரிங்களா விசாகப்பட்டினம்ல இப்போ லான்ச் ஆயிருக்கு. ஸோ இந்தியன் ரயில்வே சிஸ்டம்ல வந்து விசாகப்பட்டினம்ல ஒரு ஹியூமனாய்ட் ரோபோட் இருக்கும். அதோட நேம் என்னன்னு கேட்டீங்கன்னா அர்ஜுன். ஸோ இந்த ரோபோட்டோட வேலை வந்து பாத்தீங்கன்னா அந்த வரக்கூடிய என்கொயரிஸ் அண்ட் ஹெல்ப் சிஸ்டமேட்டிக்கு யூஸ் பண்றாங்க. ஸோ இது வந்து எதோட பார்ட்ல வருதுன்னா டிஜிட்டல் இந்தியா அப்படின்ற அந்த ரயில்வே சிஸ்டம்ல வந்து அந்த ஸ்கீம் மூலிமா இது கொண்டு வந்திருக்காங்க. ரைட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தேர்ட் கொஸ்டின் வந்து நியூ மஷ்ரூம் ஸ்பீசிஸ் பேர் என்னன்னா ஹிமிலிசீனியம் இண்டிகம் அப்படின்ற இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மஷ்ரூம் வந்து எந்த ஸ்டேட்ல இருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தரகாண்ட். ஸோ இந்த உத்தரகாண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மஷ்ரூம் வந்து ஹிமாலயன் எக்கோசிஸ்டம் அப்படின்ற அந்த இது மூலியமா ஸ்டேட்ஸ் ஆஃப் ரிச் பயோடைவர்சிட்டி அப்படின்ற அடிப்படையில் இந்த மஷ்ரூம் வந்து ஸ்பீசிஸாக கிடைக்குது. ஓகேவா? சரி. ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க. ஸோ கியூஎஸ் வேர்ல்டு யூனிவர்சிட்டி ரேங்கிங் ஆஃப் யூரோப் வந்து எந்த யூனிவர்சிட்டி வந்து இந்த மாதிரி ரேங்கிங் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி. இந்த ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா டாமினேட் த யூரோப்பியன் ரேங்கிங். ஏன் அது குறைஞ்சிட்டே வருதுன்னு பார்த்தீங்கன்னா டியூ டு த அகாடமிக் ரெப்புடேஷனால அது வந்து குறைஞ்சிட்டே வருது. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன் இந்தியா எஸ்டாப்ளிஷ்ட் த டெடிகேட்டட் மெனோபாஸ் கிளினிக் இன் கவர்மெண்ட் ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டிஸ். எந்த ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மகாராஷ்டிரா. மகாராஷ்டிரால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கேர் ஃபார் த உமன்ஸ்னால இந்த விஷயம் இந்த கிளினிக் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. சரிங்களா? ரைட். சிக்ஸ்த் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஃபிளாட் ரோல்டு ப்ராடக்ட்ஸ் அலுமினியம் யூனிட் வாஸ் இன்டகிரேட்டட் இன் விச் ஸ்டேட்? ஸோ அலுமினியம் அந்த ப்ராடக்ட்ஸ் அதாவது இந்த எஃப்ஆர்பி அப்படின்றது வந்து எங்க கிரியேட் பண்ணிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒடிசா. ஒடிசால இருக்கக்கூடிய இந்த ப்ரொடக்ஷன்ஸ் எல்லாம் எங்க யூஸ் பண்றாங்கன்னா ஏரோஸ்பேஸ் அண்ட் ஆட்டோமேட்டிவ் ஸ்பேஸ் செக்டார்ஸ்ல வந்து யூஸ் பண்றாங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் செவன்த் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்ச்சர்ஸ் ஃப்ரம் விச் த இன்ஸ்டிடியூஷன் டெவலப்ட் த நியூ மெத்தட் ஆஃப் ப்ரிடிக்ட் த கிளாசியல் ஹசார்ட்ஸ் இன் ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ். ஸோ ஹிமாலயாஸ்ல இருந்து வரக்கூடிய அந்த பனிச்சரிவுனால வரக்கூடிய அந்த ஃப்ளட்டை வந்து ப்ரிடிக்ட் பண்றதுக்காக ஒரு ரிசர்ச் சென்டர் ஓப்பன் பண்ணிருக்காங்க. ஸோ எங்கன்னு கேட்டீங்கன்னா ஐஐடி குவஹாட்டி. ஸோ இந்த இடத்துல தான் அந்த இது ஓப்பன் பண்ணிருக்காங்க. ஸோ அது வந்து என்ன செய்யணும்னா டு ப்ரிடிக்ட் த கிளாசியல் ஹசார்ட்ஸ் வரக்கூடிய அந்த ஃப்ளட்டை ஃபுல்லாத்தையும் இது பண்றதுக்காக. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ ஆர்கானிசம் ஹஸ் பீன் டிக்ளேர்ட் அட் த ஸ்டேட் ஆஃப் மைக்ரோப் ஆஃப் கேரளா. ஸோ இங்கே இருந்து எதை வந்து இது பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா பேசிலஸ் ஆஃப் சப்ஸ்டிலிஸ் அதுதான் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அப்போ இந்த கேரளாவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டு ப்ரொமோட் த அவேர்னஸ் ஆஃப் மைக்ரோபயாலஜி அண்ட் என்விரான்மெண்டல் ஹெல்த் இது ரெண்டையுமே வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால இந்த ஸ்டேட்டை வந்து ஸ்டேட் ஆஃப் மைக்ரோப் ஆஃப் கேரளா அப்படின்றது பேசிலஸ் ஆஃப் சப்ஸ்டிலிஸ்னால உருவாயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா வந்து பேன் பண்ணியிருக்காங்க பிலோ 15 இயர்ஸ். பிலோ 15 இயர்ஸ் இருக்கக்கூடிய சில்ட்ரன்ஸ் வந்து அதிகமாக வந்து மென்டல் ஹெல்த் இம்பேக்ட் நடக்கிறதுனால சோஷியல் மீடியாஸை வந்து என்ன செஞ்சாங்க பேன் பண்ணிட்டாங்க. எந்த நாடுன்னு பார்த்தீங்கன்னா பிரான்ஸ். ஸோ இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து யார் பண்ணாங்கன்னா ஆஸ்திரேலியா பண்ணியிருக்காங்க. ஸோ ஆஸ்திரேலியான்றது வந்து ஃபர்ஸ்ட் பண்ணாங்க. அது தொடர்ந்து யார் இப்போ பண்ணியிருக்காங்கன்னா பிரான்ஸ் வந்து பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அஜித் பவார் was passed recently in January 2026 அப்படின்றதுல வந்து பார்த்தீங்கன்னா டெபுட்டி சீஃப் மினிஸ்டர். அவர் எந்த இதை சேர்ந்தவர்னா மகாராஷ்டிரா. ஸோ கிட்டத்தட்ட நிறைய வந்து பொலிட்டிக்கல் ப்ராமினன்ஸ் நிறையா பண்ணியிருக்காரு, நல்ல திட்டங்கள் நிறையா பண்ணியிருக்காரு. ஸோ அவர் வந்து எந்த ஊரை சேர்ந்தவர்னா மகாராஷ்டிராவை சேர்ந்தவர். ஸோ இதே மாதிரி இம்பார்ட்டண்டான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து 10 வந்து டெய்லி வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ கண்டினியூஸாக வந்து வீடியோஸை ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.